Hey guys, this is Rakesh and நீங்க பார்த்திருக்க நம்ம Play Thumb Up channel and yesterday நேத்து தான் வந்து கரெக்டா பார்த்தா நம்ம சென்னை காமிகான் ஈவென்ட்க்கு நான் போயிருந்தேன் and actually இதான் என்னோட ஃபர்ஸ்ட் காமிகான் ஈவென்ட் வேற. ஸோ அதோட எப்படி இருந்தது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன வீலாக் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேற ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் vloggerலாம் கிடையாது, பட் இருந்தாலும் சும்மா ஒரு ட்ரை பண்ணி அண்ட் என்கிட்ட சுற்றி ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் அப்படியே நீங்கள் என்கிட்ட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க அண்ட் கடைசியில் எப்படி இருந்திருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் காமிகானுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமான காமிக் புக்ஸை தான் நான் பார்த்தேன். ஸோ மெயினாக நம்ம மார்வல் சைட்லவும் சரி இல்லை டிசி சைடாலும் சரி எல்லா காமிக் புக்ஸும் இருந்தது. அது ஒன்று ஒன்றா பார்க்க பயங்கரமாக வந்தது. சரி இதை வந்து இன்னும் கவர் பண்ணி இதை பார்க்கலாமே அதை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஸோ அதோட ஒரு ஃபுல்லாக வந்து காமிக் புக்கை தான் என்டையர் சுற்றி பார்த்துட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். இன்னொரு பக்கம் நம்ம மாங்கா சைட்லேயும் நிறைய வந்து அவங்க உள்ளே ஆட் பண்ணியிருந்தாங்க. மெயினாக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சில மார்வலோட நம்ம முக்கியமாக இந்த மாதிரிலாம் எங்கேயோ பார்த்துருக்கவும் மாட்டோம், அந்த புக்ஸ் எல்லாம் உள்ளே இருந்ததா இதுதான் வந்து கொஞ்சம் புதுசாகவே இருந்தது எனக்கு. இங்கே பாருங்கள், மார்வல் ஒரு என்சைக்ளோபீடியாவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை உள்ளே கவர் பண்ணோன்னா இருக்க எல்லா மார்வல் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே தான் பயங்கரமான ஒரு கிரேஸ் இருந்தது எல்லா புக்ஸுக்காகவும். ஏன்னா எல்லாம் மார்வலோட நிறைய ஃபேன்ஸ் உள்ளே இருக்காங்க. மார்வல் மட்டும் இல்லை, டிசி ஃபேன்ஸும் தான். பட் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வாங்கி படித்து அண்டு ஒரு காமிக் புக்கான ஒரு வைப்பை வந்து நீங்கள் நல்லபடியாக இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாத்தையும் பார்த்து கவர் பண்ணி நெக்ஸ்ட் இன்னொரு பார்க்க போனால் என்னடா டாய்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி டாய்ஸ்லாம் கிடையாது, நம்ம ஆக்ஷன் ஃபிகர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன் ஃபிகர்லாம் நம்மளும் எங்கேயாச்சும் நம்ம ஸ்டூடியோ செட்டப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியாவோட வந்தது. பார்த்தா பேட்மேனோட இந்த ஒரு ஆக்ஷன் ஃபிகர் தான் பார்த்தேன். அல்டிமேட்டாக வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் ரேட்டு கேட்டோன்னே தான் ஷாக் ஆகிட்டேன்னா சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம், இந்த வாட்டி என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கவர் பண்ணி பார்த்துடலாம். கண்டிப்பாக நம்மளும் லைக் இப்போ தான் ஸ்டூடியோ செட்டப்லாம் பண்ணியிருக்கோம், எல்லாம் பக்கத்து வரல இந்த மாதிரி ஆக்ஷன் ஃபிகர்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா தாட்டும் வந்திருக்கு. முக்கியமாகவே கொஞ்சம் பேட்மேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பேட்மேனோட ஆக்ஷன் ஃபிகர்ஸ் தான் வாங்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் பாருங்களேன், ஹாரி பாட்டரோட இது, நம்ம வியூகாங்கு, காட்ஃபாதரு, ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டாச்சு பார்த்தோன்னே சூப்பராக இருக்கே, கண்டிப்பாக வாங்கலாமே. ஹீமேனு அப்கமிங் மூவி வேறு வருது, கரெக்டாக இருக்கும் அதை ஆட் பண்ணுறதுக்கும். இப்போ பாருங்க, டெட்பூல் அண்ட் வொல்வரின் இப்போ தான் வந்தது, அதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டீங்க. தாரோட ஒரு பயங்கரமாக ஐகானிக்கான ஒரு இது வச்சுருந்தாங்க, ஜோக்கர்யா. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் ஃபிகர்ஸ் இல்லை முக்கியமான ஸ்பெசிஃபிக்கான ஏதாச்சும் ஒரு வேணும்னா இந்த காமிகானில் அது நிறையவே இருக்குது. எந்த சைட் திரும்பினாலும் அது எல்லாத்தையும் அவங்க பக்காவாக செட் பண்ணி கடையாக போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக பார்த்து வாங்கிடலாம். ரேட்டுக்குள்ளே சிலதெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருந்தது. மெயினாக நிறைய போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன், அதெல்லாம் கலராகவும் நல்லபடியாகவும் இருந்தது. நம்ம அயன்மேனோட ஆர்மர் அதுவே செம்மையாக இருக்குது. அண்ட் நம்ம அனிமேயோட ஆக்ஷன் ஃபிகர்ஸும் உள்ளே கவர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக நம்ம ரெங்கோக்குவோட ஸ்வாட் கிடச்சிருச்சு. நான் வேறு கரெக்டாக ரெங்கோக்குவோ டிஷர்ட் வேறு போட்டிருந்தேன்னா இதை வச்சு தான் கொஞ்சம் விளையாடிருந்தேன். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம மிஸ்டர் பீனோட டாய் இதை பார்த்து கொஞ்சம் கிரேசி ஆகிட்டே, நீங்கடா இங்கே இருக்க. ஸோ ஓகே, மார்வல் டிசியெல்லாம் இருக்கணும். நம்ம இந்தியன் காமிக்ஸை பாருங்களேன், அதையும் நிறைய பேர் வந்து லைக் நிறைய இருந்தது. இந்த இந்துஸ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு வந்து ராஜ் காமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களாம் வந்து நம்ம இந்தியனோட சில ஒரிஜினலான ஸ்டோரிஸு அந்த ரிலேட்டடான சூப்பர் ஹீரோஸு இந்த மாதிரியெல்லாம் நிறைய கவர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம இந்தியா சைட்லேருந்து நிறைய காமிக்ஸ்லாம் வருது அண்ட் அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாகவே நம்ம காமிகான் இருந்தது. மெயினாக இந்த ராஜ் காமிக்ஸில் நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். எல்லாமே லைக் நம்ம எப்படி மார்வல் டிசி சைடில் பார்ப்போம் அந்த மாதிரியான சில ஆக்ஷன் ஸ்டோரியான கான்செப்ட்லாம் அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் நம்ம இன்வின்சிபிளாகவும் சரி இல்லை மெயினாகவே டிசியான ஓரியன்டாக நீங்கள் தேடுறீங்கன்னா அதோட காமிக்ஸான அஃபிஷியல் கூட அங்கே இருந்தது. மகாபாரத்தோட ஸ்டோரியெல்லாம் சூப்பராகவே கொஞ்சம் நல்ல ஒரு கிராஃபிக்கலான ஒரு நாவல் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்களா, அதுதான் பக்காவாக இருந்தது. லைக் இது நல்லா இருக்குமே, இது நம்ம சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும், நம்மளுக்கும் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி லைவ் பர்ஃபார்மன்ஸும் ஒரு பக்கம் போயிருந்தது. ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் தான் கவர் பண்ணேன், ஏன்னா சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருந்ததா, அது வேறு விஷயத்துக்கு வந்துட்டேன். கேமிங் சைட்லையும் நிறைய கேமிங்ஸ் வந்து அவங்க விளையாடிருந்தாங்க. இன்கேஸ் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் போயிட்டு இல்லை தான் கேமிங்கில் போய் விளையாடிடலாம்.
அண்ட் நம்ம மூவி சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மம்மி மூவி வருது. ஸோ அதுக்காக தனியாக ஒன்று கட் அவுட் வச்சுருந்தாங்க. நம்ம சூப்பர் கேர்ளுக்காகவே தனியாக இன்னொரு அவுட்லெட் ஆட்டம் ஒன்று வச்சுருந்தாங்க. லைக் எல்லாமே ஃபோட்டோ ஷூட் பூத்து மாதிரி மெயினாகவே மாடல் காம்பேக்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுதான் அல்டிமேட்டாக இருந்தது. அந்த கிடைக்கிற சான்ஸ் நானும் உள்ளே இறங்கி ஒரு போஸ் வேறு தந்தாச்சு. ஸோ ஓகேடா, நெக்ஸ்ட் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு ரவுண்டெல்லாம் அடித்து பார்த்துருந்தேன். எல்லாம் மெயினாக பார்த்தா காஸ்பிளேயில் நிறையவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் கவர் பண்ணுறேன், கடைசியில் சொல்கிறேன். ஆனால் காஸ்பிளேக்காக நிறைய பேர் பயங்கரமாக வந்திருந்தாங்க. க்ரன்ச்சி ரோலோட தனியாக ஒரு பூத்து நம்ம சுசுமே டோர்லேருந்தையும் அதையும் முடிச்சுட்டு அண்ட் பக்கத்தில் நம்ம ஒன் பஞ்ச் மேனே ஒரு கட் அவுட் வச்சுருந்தாங்க. அங்கேயும் ஒரு போஸ்ட் தந்தாச்சு. அண்ட் ஒரு பக்கம் இந்த மாதிரி கேம்ஸும் விளையாடிருந்தாங்க. அண்ட் நானும் என்னோடய ஃப்ரெண்டோட போயிருந்தேன்னா ஸோ அவனையும் அப்படியே உள்ளே கொஞ்சம் கவர் பண்ணி இங்கே தான் நம்ம சேயன் பிரின்ஸாக பார்த்தாச்சு. நம்ம லார்ட் வெஜிட்டா அண்ட் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிகர் அவ்வளோ பெருசாக வந்து ஒரு வச்சுருந்தாங்க. அண்டோ இனிமேல் தான் காஸ்ட் பிளேஸ் ஆகிட்டே வந்திருக்கேன். எல்லாமே பயங்கரமான வேறு லெவலான கேரக்டர்ஸோட நம்ம கோஜோவை பார்த்துட்டேன். நம்ம ஹெலா ஃப்ரம் தார், இதான் நம்ம டாபி ஃப்ரம் மை ஹீரோ அகாடமியா. நம்ம சின்ன ஷினோபியும் உள்ளே பார்த்துட்டோம். இருக்கிறதுல நெக்ஸ்ட்டு தான் வந்து ஒரு க்யூட்டான ஒரு ஜெனிட்ஸு வேறு வந்தார். ஜெனிட்ஸு வாயா. ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாத்தையும் காஸ்ட்லி எல்லாம் ஒரு பக்கம் கவர் பண்ணிட்டு கேமிங் சைடு தான் நிறையவே கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது உள்ளே நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் தனியாக ஒரு ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டுனா அங்கே போய் நீங்கள் சாப்பிட்றலாம். நம்ம சோடா புட்டி மனிஷ் கூட பார்த்தீங்கன்னா அவர் வீலாக் பண்ணியிருந்தார். அவரே போய் ஒரு ஹாய் சொல்லிட்டேன். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஏன்னா ஆஸ் எ ஃபர்ஸ்ட் டைம் நானும் போயிருக்கேன். நிறைய விஷயம் அங்கேருந்து கற்றுக்கினேன். பார்த்தா நம்ம அனிமே ஃபேண்டமும் அவ்வளோ பெருசாக இருக்குது. நிறைய பேர் அவ்வளோ க்ரேஸாகவும் இருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேரெல்லாம் நானும் பார்த்தேன். எல்லாரையும் ஹாய் எல்லோலாம் சொல்லி எனக்கு கொஞ்சம் ரெக்கனைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லபடியாக இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் பரவாயில்லையா நம்மளையும் கொஞ்சம் பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு. அண்ட் சில பேர் ப்ரோ அனிமே அப்டேட்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ, ரொம்ப கம்மியாக போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நல்லா இருந்தது. இதாங்க மோட்டிவேஷன். ஏன்னா இந்த மாதிரி சொன்னால் தான் ஓகே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும். பட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் இன்கேஸ் நீங்களும் இந்த நம்ம சென்னை காமிகான் ஈவெண்ட்டுக்கு இது வரைக்கும் போனதில்லை இல்லை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி போங்க. ஏன்னா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. டோட்டல் நீங்கள் ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு வந்துட்டீங்க. எங்கே பார்த்தாலும் மார்வல், டிசி அண்ட் எல்லா அனிமே கேரக்டர்ஸோட காஸ்பிளே ஒரு வேற ஒரு வைப்பாக இருந்தது. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த மூவிஸ் ப்ரொமோஷனுக்காக தனியாக சைட்லலாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு செம லைக் ஒர்த்தாக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம எல்லாம் டிக்கெட் வேணால் இந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு பேக் தந்துடுறாங்க. அண்ட் ஆக்சுவலி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமிக் புக் அவங்க தந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து வச்சு பார்க்கணும் எந்த மாதிரியான ஒரு காமிக் புக் இருக்குது காயான்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு நம்ம ஒரு செம்ம பெரிய போஸ்டரும் தந்துருக்காங்க. ஸோ நம்ம லிவியோட போஸ்டர் ஃப்ரம் அட்டாக் ஆன் டைட்டன்ஸ்லேருந்து. அண்ட் இன்கேஸ் நீங்களும் காமிகான் ஈவெண்ட்க்கு போயிருந்தீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம சின்ன விலாக் வீடியோ. அண்ட் ஹோப் இல்லை என்ன ப்ரோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு ஏதோ கவர் பண்ணிக்கலாம் நீங்கள் நினச்சிங்களா அதையும் அப்படியே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.